வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காடுகள் ஆப்ல கொடுத்த ஒரு ஃபேக் டிஸ்கவுண்ட்டை நம்பி என்னோட கஸ்டமர் ஒரு சீலிங் ஃபேனை வாங்கியிருக்காங்க. அந்த ஆஃபர்ல வந்த சீலிங் ஃபேன் என்னெல்லாம் ஆப்பு வச்சுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அதான் நடத்திட்டாங்களடா, இன்னும் என்ன நடக்கணும்? ஆக்சுவலி ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்க முதலாளி. என்னோட கஸ்டமர் சீலிங் ஃபேன் வாங்கலான்னு ஒரு லோக்கல் ஸ்டோர்ல போயிட்டு ஃபேனோட பிரைஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கடைக்காரங்களும் 2000, 2500, 3000 பிரைஸ் சொல்லியிருக்காங்க. என்னோட கஸ்டமர் வந்துட்டு என்னங்க எவ்வளவு ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆமாங்க இதுல இருக்கிறதெல்லாம் காப்பர் வெயிண்டிங், ஸோ 2 வருஷம் கேரண்டி எல்லாம் வரும், வாங்கி போடுங்க, நல்லா தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி ஓகேங்க நான் பார்த்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஆன்லைன்ல வாங்குங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் ஆன்லைன்ல வந்து பாத்துருக்காங்க. பார்க்கும்போது என்னோட கஸ்டமருக்கு ஒரு ஃபேன் கண்ணில் பட்டு இருக்கு. அதோட விலை பாத்தீங்கன்னா 2800 ரூபா, 46% டிஸ்கவுண்ட் போக 1500 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்ல ஆஃபரா தான் இருந்திருக்கு. ரெண்டாவது இந்த பிராண்டுமே கொஞ்சம் ஓரளவுக்கு பேர் வாங்கின பிராண்ட் அப்படின்றதுனால இதையே வாங்கிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து வாங்கியிருக்காங்க. அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இதை வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் நல்லாவே ஓடிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேன் வந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிருச்சு. என்ன சத்தம் வருது? ரைஸ் மில் சத்தம் வருது. ஸோ 2 வாரம் ஆனதுனால காடுகள் ஆப்ல வந்து ரிட்டர்னும் போட முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து 10 days மட்டும்தான் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி வந்து வச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி ஓகேங்க நாங்கள் வரத்துக்கு 2 நாள் ஆகும், மறுபடியும் அதை ரெடி பண்ணி மறுபடியும் திருப்பி போட்டுறதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 days மேலே ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா என்னோட கஸ்டமருக்கு அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வந்துட்டு அந்த ஃபேனை ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டுல வந்து ஒரு குழந்தை இருந்திருக்கு. ஸோ அதனால ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து அழுக ஆரம்பிச்சிருந்தான். ஸோ அதனால வந்துட்டு உடனே ரெடி பண்ணும் அப்படின்றதுனால அதை வந்து என்கிட்ட கொண்டு வந்தாங்க. சரி ஓகே கொடுங்க அப்படின்னு நானும் பிரிச்சு பார்த்தேன். இதுதான் கரை சுருக்கம். எனி ப்ராப்ளம் ஷாலினி? என்ன பிரச்சனை தீர்த்துவானி? அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன்? பேசப்படாது. பொதுவாக ஒரு ஃபேன் சவுண்ட் எல்லாம் போடணும்னா அதுக்கு தேவையானது என்னன்னா, அதுல வந்து பிராண்டட் பேரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருக்கணும். எஸ்கேஎஃப் அளவுக்கு ஒரு நல்ல பிராண்டட் இல்லைனாலும் HCH அளவுக்கு ஒரு மினிமம் பிராண்டாவது போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஏன் வந்து புது ஃபேன்ல சவுண்ட் வருது அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஃபேன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அதுலயே வந்து ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீலிங் ஃபேனுக்கு சீல்டு பேரிங் தான் வந்து போட்டிருப்பாங்க. வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, 10,000 ரூபாய்க்கு வாங்குறதா இருந்தாலும் சரி, சீல்டு பேரிங் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த ஃபேன்ல யூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபன் பேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆன்லைன்ல போயிட்டு இந்த ஃபேனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த காடுகள் ஆப்புக்குள்ள வந்துட்டு இந்த ஃபேனோட டீடைல் வந்து கொடுக்கும்போது அதோட வீடியோ ரெஃபரன்ஸ் வந்து அதுல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேனோட மாடல்ல யூஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு டபுள் பார் பேரிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Apex FX BEA star rated and Apex FX equipped with double ball bearing technology for smooth operations. ஆனா இதுல டபுள் பார் பேரிங் கிடையாது, சிங்கிள் பார் பேரிங் தான் இருக்கு. சீல்டு பேரிங்க்கும் ஓப்பன் பேரிங்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சீல்டு பேரிங்கை பார்த்தோம்னா அதுல சீல்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனாலேயே இது டஸ்ட் ப்ரூஃபாக இருக்கும். இதனாலேயே இது லைஃப் லாங் வரும். அவ்வளோ சீக்கிரம் நாய்ஸும் வராது, மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிற அவசியமும் இருக்காது. இதுவே இந்த பக்கம் ஓப்பன் பேரிங்ஸை பார்த்தோம்னா, நீ வா, அதில் சீல்டு இல்லாததுனாலேயே அதில் ஈஸியாக டஸ்ட் ஃபார்ம் ஆயிரும். அதில் அப்ளை பண்ண கிரீஸ் ஈஸியாக லீக் ஆயிரும். மறுபடியும் கிரீஸ் அப்ளை பண்ணதை யூஸ் பண்ணி ஆகணும். டஸ்ட் அதிகமாக ஃபார்ம் ஆச்சுன்னா லைஃப் டைம் குறையறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஒரு உடம்புக்குள்ள 1 கோடி வியாதியா? ஸோ மேக்ஸிமம் ஒரு சீலிங் ஃபேன் எடுத்துக்கிட்டாவே அதில் சீல்டு பேரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஏன்னா இப்படி ஒரு பிராண்ட் இதை பண்ணது எனக்கு வந்து அது வந்து சரியா பண்ணலை. அண்ட் ரெண்டாவது கொடுத்துருக்கிற ப்ரைஸுக்கு, அதாவது வந்து 2800 ரூபா ப்ரைஸ் சொல்லி இவங்க வந்துட்டு 1500 ரூபாய்க்கு வந்து குறைச்சிருக்காங்க 46% டிஸ்கவுண்ட்டோட. ஸோ எனக்கு அதுலேயுமே ஒரு முரண்பாடு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2800 ரூபா ஒரு ஃபேனோட ப்ரைஸுக்கு அவங்க காப்பர் வெயிண்டிங்கே கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ஃபேனில் கொடுத்துருந்தது அலுமினியம் வெயிண்டிங். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. காடுகள் ஆப்புக்குள்ள போய் பார்த்தோம்னாலுமே அதுல வந்து எந்த ஒரு இடத்துலையுமே காப்பர் காயிலோ அலுமினியம் காயிலாம் கொடுக்கவே இல்லை. ஸோ இது வந்து அந்த ஆப் சைடும் தப்பு கிடையாது, அந்த பிராண்ட் சைடும் தப்பு கிடையாது. ஆனா இது என்னோட கஸ்டமருக்கு இது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, 2800 ரூபாய்க்கு காப்பர் தான் கொடுத்துருப்பாங்க, நான் காப்பர் நினைச்சுதான் வாங்கினேன் அப்படின்னே வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அவங்க அப்படி நினைச்சதுக்கு பிராண்ட் என்ன பண்ண முடியும், ஆப் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். இருக்கோ ஜரா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு யூடியூப் சேனல் ஓனர் அண்ட் கேஜெட் ஃப்ரீக்கு, பேஸ்கெட்டு, ஆடியோ என்தூசியாசிஸ், ப்ராடக்ட் ரிவ்யூவர், ஸோ இந்த மாதிரி பல பட்டங்களை அவருக்கு அவரே சூட்டி கொண்டு இருக்கிறார். இப்படி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவரு இவர் வந்து நிறைய பொருளை வந்துட்டு
வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ கொடுத்தெல்லாம் போட்டிருக்காரு. ஸோ இவரும் வந்துட்டு இந்த ஃபேனுக்கும் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூவில் போயிட்டு நான் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன், இந்த ஃபேன் வந்துட்டு அலுமினியம் வெயிண்டிங்கா காப்பர் வெயிண்டிங்கா அப்படின்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் காப்பர் வெயிண்டிங். பார்க்காமலே சொல்றேன். ஒரு யூடியூபரே வந்துட்டு இதுக்குள்ள இருக்கிறது என்னன்னே தெரியாம ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அன்பாக்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவு இது பண்ணியிருக்காங்க. ஆனா இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன் தான். பெய்ட் ப்ரொமோஷனுக்காக மட்டும் பண்றாங்க. ஆர்கானிக்ல யார் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாங்க? அத பத்தி பேசல டயர்டா கிடக்குறேன். மறுபடியும் எந்திரச்சேன். இப்படி ஒரு யூடியூபருக்கே இந்த ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கும்போது நார்மல் மன்சன் ஃப்ரம் இந்தியா என்னோட கஸ்டமருக்கு இது தெரியாம இருக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. பாவம். நீங்க கேட்கலாம் அலுமினியம் வெயிண்டிங் காப்பர் வெயிண்டிங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சொல்றேன். எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது காப்பர் ஒரு நல்ல மின்கடத்தி, குறைஞ்சபடியான பவர் லாஸ்லயே அதிகப்படியான செயல்திறனை கொடுக்க முடியும். இதே மாதிரி அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது காப்பரோட ஹீட்டிங் ரெசிஸ்டன்ஸ் ரொம்பவுமே அதிகம். ஒரு ஃபேன் ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதில் ஏற்படக்கூடிய ஹீட்டை அதிகப்படியான காலகட்டத்துக்கு காப்பர்னால தாங்க முடியும், அலுமினியம்னால தாங்க முடியாது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது காப்பரோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவுமே அதிகம். அண்ட் ஃபைனலி இதோட காஸ்ட். அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது காப்பரோட காஸ்ட் பிரைஸ் ரொம்பவுமே அதிகம். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா 5-6 மடங்குக்கு மேலே. சமூகம் பெரிய இடம் போட்டிருக்கு. இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பராக தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் மார்க்கெட்ல அலுமினியம் காயில்ஸ் சேல் ஆயிட்டு தான் இருக்கு. இது எதனாலனா காசு இல்லப்பா. காசு இல்லங்க யாத்துக்கு அடியா காசு சொல்றீங்க. அதாவது மக்களே, தயாரிப்பாளர் சரி விற்பனையாளர் சரி கஸ்டமர் கிட்ட ஒரு பொருளை விற்கும்போது அதுக்குள்ள என்ன நல்லா இருக்கு, அதை எதை வச்சு உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. நீங்க வந்து சொல்லலாம் 1500 ரூபாய்க்கு வாங்கினா அவ்வளவுதான் வரும், வேணும்னா நீங்க 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிக்கோங்க, அதுல வேணா நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க வந்து சொல்லலாம். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரியான தரமற்ற பொருட்களை தயாரிக்கிறதுக்கு நிறைய லோக்கல் கம்பெனிஸ் இருக்கு. ഇതുണ്ടോ അമേരിക്കനാ അബിബാസ് ഇപ്പൊ ഇതിന്റെ ഡ്യൂപ്ലിക്കേറ്റ് ഇറങ്ങിയിട്ടുണ്ട് അഡിഡാസ്. ஸோ இப்படி ஒரு பேர் வாங்கின ஒரு ப்ராடக்ட் எதுக்காக எப்படி ஒரு வேலையை பண்ணணும்னு தான் என்னோட கேள்வி. உன்னை பத்தி நான் கூட என்ன நினைச்சுக்கிருந்தேன், நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. ஸோ என்னோட கஸ்டமரும் வந்துட்டு அவங்க கொடுத்த ஆஃபரை பார்த்து மட்டும் வாங்கல, அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நினைச்சுதான் அதை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு லோக்கல் ப்ராடக்ட்ல கூட சீல்டு பேரிங் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே வந்து ஓடும். ஆனால் இருந்தாலும் ஏன் இதில் வந்து ஓப்பன் பேரிங் வந்து கொடுக்கணும்? தரமான பொருளை தயாரிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு குப்பை ப்ராடக்ட்டை மேக் பண்ணி லான்ச் பண்ணிட்டீங்க, அது எப்படியாவது விற்கணுங்கிற மென்டாலிட்டியில் ஒரு ஆப் கிட்ட வந்து கொடுக்குறீங்க. அந்த ஆப்பும் அதுக்கான நீங்கள் எந்த ஒரு டீட்டெயிலும் தர வேண்டியதில்லை, அதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் முழுசாக சொல்ல மாட்டேன். அதுக்காக வந்து நான் ஃபேக் டிஸ்கவுண்டர் கொடுத்து நான் எப்படியாவது அந்த ப்ராடக்ட் வந்து நான் வித்துருவேன் அப்படின்னு சொல்றது யார முட்டாளாக்கறதனம். பூவா இல்ல, இப்ப இது பூவா. என்னது இது? வாசனை நல்லா இருக்கே. பீஸாவா? அப்ப எங்களுக்கு இது வேணும். 1 plate 150 rupees plus taxes. Okay, no problem. இதாண்டா business tricks. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மக்கள் குறைவான விலைக்கு ஒரு பொருளை வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க, அதை வந்து தவிர்க்க முடியாது. ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? அதுக்கு வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட் பக்கம் போய்க்குவாங்க. ஸோ அதனால வந்துட்டு லோக்கல் ப்ராடக்ட்னா இப்படித்தான் இருக்குன்ற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர, ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. ஒரு சில பிராண்டே வந்துட்டு இந்த வேலைக்கும் நான் வந்து பொருள் விற்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பொருளை கிரியேட் பண்ணி வித்துட்டு, ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட தரத்தை இழந்துக்காதீங்கன்னு தான் நான் வந்து சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேன் 1000 ரூபாய்க்கு கூட ஒர்த்து கிடையாது. இது எப்படி நான் சொல்றேன்னா, நான் இந்த ஃபீல்ட்ல தான் ரொம்ப வருஷமா இருக்கேன். 1500 ரூபாய்க்கு அலுமினியம் காயில்ல சீல்டு பேரிங் போட்ட நல்ல ஃபேனே இருக்குது லோக்கல் கம்பெனிஸ்லயே. அதுவுமே கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலேயே வந்து நல்லாவே ஓடும். வாங்கி 2 வாரத்துல வந்துட்டு இது வந்து இப்படி எல்லாம் ஆகாது. எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. ஒரு பொருளை தயாரிச்சு அதுல பயன்படுத்திய பொருள் என்னன்னு கன்சியூமர்கிட்ட வெளிப்பட தகவலை சொல்லாம விற்கிற பிராண்டும் தான். நீங்க எதை வேணா என்கிட்ட வந்து கொடுங்க, நான் டீடைல் ஸ்பெசிபிகேஷன் எதுவுமே பார்க்காம ஃபேக் டிஸ்கவுண்ட் போட்டு வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஆப்பும் தான். பணம் கொடுத்தா இவன் பசுமாட்டை கூட பண்ணின்னு விற்பானே. உள்ளூருக்குள்ளேயே 4 கடை ஏறி இறங்கி இருந்தா ஒரு நல்ல பொருளே கண்ணில் பார்த்து வாங்கி இருந்திருக்கலாம். ஸோ அதை விட்டுட்டு தனக்கு கொஞ்சமே முன் அனுபவம் இல்லாத ஒரு ஆன்லைன் ஆப்பை நம்பி எவனோ ஒருத்தர் சொன்னான்னு கேட்டு அதுல போய் வாங்கின அந்த கஸ்டமர் மேலேயும் தான் தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ஸோ என்னோட கஸ்டமர் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் ஆப்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கினதே கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது ரிவ்யூ படிச்சு பார்த்து தான் வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூக்குள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது
எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்காங்க. வாங்கி 1 மாசத்துலேயே வந்து சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, 4 நாள்ல சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபேன் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியே தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே வாங்காம போயிருக்கலாம். முன் அனுபவமே இல்லாத இருக்கும்போது எதுக்காக வந்து ஒரு ஆன்லைன் ஆப்ல போய் நம்ம வந்து அந்த பொருளை வாங்கணும்? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு வந்து தப்பு யார் மேலேன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்து மேலேயும் தான் தப்பு இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா, இன்பமா இருக்குதுயா. ஸோ கைஸ், இங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. தப்பு பண்ணாத மனுஷன் இங்க யாருமே கிடையாது. ஸோ அவங்களா பார்த்து திருத்திக்கோங்க. இல்லாட்டி என்ன மாதிரி அவனும் ஒருத்தன் வந்து வீடியோ போட்டு தான் இருப்பான். அதே நீங்க பார்க்க வேண்டிய நிலைமை வரும். ஹலோ கைஸ், இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? ஸோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோல நான் சில தப்புகள் பண்ணியிருக்கலாம். அதுலயும் உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதை படிச்சுட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா. உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு நயட்டு உஜாரு வாங்காசு உஜாரு உஜாரையா உஜாரு ஓரஞ்சார உஜாரு. இல்ல பாட்டுல சிக்னலா என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா?